ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அன்னை ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. அவள் சக்திக்கு எல்லை கூற முடியாது. எங்கெங்கு காணினும் சக்தியடா என்கிறார் பாரதிதாசன். பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்து நிற்பவள் பராசக்தி. உருவம், அருவம், அருவுருவம் என்ற 3 நிலைகளிலும் உள்ளத்தால் எண்ணப்படும் பரம்பொருளாம் பராசக்திக்கு ஒரு உருவம் கொடுத்து வழிபாடு செய்யும் இடங்கள் தான் திருக்கோவில்களாகும். அருவுருவாக வீற்றிருந்து சுயமாக காட்சியளிக்கும் ஆதிபராசக்திக்கு ஆண்டுதோறும் ஆடிப்பூர நாளில் பாலால் அபிஷேகம் செய்ய கிடைத்த வாய்ப்பு அன்னை நமக்கு அளித்த வரப்பிரசாதமாகும். பசும்பால் தூய்மையானது, சுவையானது. அட்டாலும் பால் சுவை குன்றாது என்று உளவையாரால் பாடப்பெற்றது. தெய்வத்துக்கு நைவேத்தியத்துக்கு காய்ச்சிய பாலும் அபிஷேகத்துக்கு காய்ச்சாத பாலும் வல்லத்திலே பாலூட்டியதால்தான் ஆளுடைய பிள்ளை ஞான பிள்ளையாகி திருஞான சம்பந்தரானார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பசும்பால் குளிர்ச்சியானது, தூய வெண்மை நிறம் கொண்டது. தன் பிள்ளைகள் பால் போல் வெள்ளை மனம் கொண்டு குளிர்ந்த பாலால் அபிஷேகம் செய்வதால் அன்னை மனம் குளிர்ந்து அருள் புரிகிறாள். பால் அபிஷேகம் அருள் திரு அம்மா அவர்கள் கட்டளையிட்டபடி செய்தால் பக்தர்களின் பாவம் தொலையும், அன்னையின் அருள் கிட்டும். ஓம் சக்தி.